வணக்கம். மீண்டும் உங்களை ஜெயசக்தி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதுங்க. ஏன்னா இந்த வீடியோவில் ஆரோக்கியமும் இருக்குது, நமக்கு கூடுதல் வருமானமும் இருக்குது. அதை பற்றி தாங்க நான் பார்க்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு கூடுதல் வருமானம் எனக்கு வேண்டும், எனக்கு ஒரு வருமானத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியலன்றவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த பொன்னான வாய்ப்பு. இதுக்கு வயது வரம்பு இருக்குதுங்க. 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருந்தால் போதும். ஒரு அளவுக்கு மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு நாலேஜ் வேணுங்க. ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நான் கொடுக்குற ஒர்க்கை நான் பயன்படுத்தி தினந்தோறும் 300 ரூபாய் எடுக்க முடியுங்க. எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளிங்கன்னா உங்களுக்கு தேவையான சப்போர்ட் நாங்கள் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ராகியை பற்றி போட்டிருக்காங்களே, என்ன சொல்ல போகிறாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த ராகியிலுடைய அவ்வளோ நன்மைகள், அவ்வளோ ஆரோக்கியம் அடங்கி இருக்குதுங்க. அதாவது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருந்தாலும் அதில் இருக்கிற நன்மைகள் வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. நம்ம முன்னோர்கள்லாம் ஏன் அவ்வளோ ஆரோக்கியமாக, கண் பார்வை நல்லா தெளிவாக, முடி கொட்டாமல் கருமையாக அடர்த்தியாக, எப்படிலாம் நம்ம முன்னோருக்கு நம்ம தாத்தன் பாட்டனெல்லாம் எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க, அந்த மாதிரி இப்போ இருக்காங்க பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா உணவு சாப்பிட்றாங்களோ இல்லையோ, தினந்தோறும் இருவேளையும் காலை மாலைன்ட்டு இந்த மாதிரி நிறைய மருந்துகள் மாத்திரைகள் சாப்பிட்டு ரொம்ப உபாதைகளுக்கு ஆளாகிறாங்க. அதெல்லாம் நம்ம இனி வர ஜென்ரேஷனுக்கு இதை கொஞ்சம் நம்ம எடுத்து அவங்கள சொல்லி கொடுத்து சாப்பிட வச்சு பழகுங்க. ஏன்னா சாப்பிட வச்சு பழகினா மட்டும்தான் இனி வர காலங்களில் ஏதோ ஒரு அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. ஆனால் இனி வர காலங்களில் யார் செல்வந்தர்னா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க மட்டும்தாங்க செல்வந்தர். ஏன்னா கோடி பணம் இருந்தாலும் எதுக்காக செலவு பண்ணுறான்? ஹாஸ்பிட்டல்னு தேவையில்லாமல் செலவு பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப வருமானம் கம்மியாக இருந்தாலும் சரி, வருமானமே இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலே அதுவே ஒரு செல்வம் தாங்க. இந்த ராயை பற்றி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ராய் மாவு அரைச்சிட்டு நாம் அரிசி மாவில் ஆப்பம் செய்வோம். நீங்கள் இப்போ முழுமையாக அது 100% நீங்கள் நான் ராகிக்கு மாற வேண்டாங்க. கொஞ்சமாக நம்ம ராகி மாவு நம்ம அரிசி நம்ம இப்போ ஆப்பத்துக்கு ஆட்டுவோம் இல்லையா, அதில் ஒரு 1/4% அரிசி கம்மி பண்ணிவிட்டு இந்த ராகியை சேர்த்துட்டு நம்ம எல்லா ப்ராசஸ் அதே மாதிரி தாங்க. ஊற வைக்கிறதுலேருந்து அரைக்கிறதுலேருந்து எல்லாம் அதே ப்ராசஸ் தாங்க, எதுவுமே மாற்ற வேண்டாங்க. இது என்னென்னா அரிசி கொஞ்சம் 1/4 கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம ராகி சேர்த்துக்கிறோங்க. அவ்வளோதாங்க விஷயம், வேறு ஒன்றுமே இல்லைங்க. அதே மாதிரி புளிக்க வைக்கிறது எல்லாமே அதே மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஆப்பம் செஞ்சுட்டு அதுக்கு நல்லா நான் சுவையானது ஒரு கார சட்னி இல்லை ஒரு தேங்காய் சட்னி இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் சுவை அவ்வளோ சுவையாக இருக்குங்க. ஏன்னா இதனுடைய அருமை சாப்பிட்டது மட்டும்தாங்க தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிங்க, அவங்களும் பார்க்கட்டும். இதில் நம்ம எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலான்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. அதை பார்த்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள்.